பரந்தாமன் கையில தாலியை கொடுத்து கட்ட சொல்லும் போது பேசாம நிக்கிற மாதிரி அவளை உருட்டி மிரட்டி தான் கூட்டிட்டு வரணும், இல்லைன்னா தூக்கிட்டு வரணும்ங்கிறாரு. சரிங்கண்ணே, அவங்களுக்கு சங்கடமா இருந்தா விட சொல்லுங்க. அந்த வீட்டை எங்களுக்கு தானே கொடுத்துருக்காங்க, எங்க பொறுப்புல விட சொல்லுங்க. நான் பாத்துக்கிறேன். எப்படி காலி பண்ண வைக்கணுமோ அப்படி காலி பண்ண வைக்கிறேன். எப்படியாவது ஒரு வாரம் டைம் கொடுங்களேன், அவளை எப்படியும் நாங்க சம்மதிக்க வச்சிடறோம். அண்ணே, நான் உங்க கூட பிறந்த தங்கச்சி தானே, ஏன் இந்த விஷயத்தை நேரடியா நீங்களே எங்க கிட்ட வந்து சொல்லிருக்கலாமே. என்ன மாப்பிள்ளை இது? இருங்க, நான் ஒன்றும் தப்பா எதுவுமே சொல்லுவீங்க, நல்லது தாங்க சொன்னேன். ஏங்க, எனக்கு நல்லது சொல்றதுக்கு நீங்க யாருங்க? சும்மா வாயால சொல்லி பணிய வைக்கிற நிலைமையில அந்த பொண்ணு இப்ப இல்ல. பரந்தாமன் கையில தாலியை கொடுத்து கட்ட சொல்லும் போது பேசாம நிக்கிற மாதிரி அவளை உருட்டி மிரட்டி தான் கூட்டிட்டு வரணும், இல்லைன்னா தூக்கிட்டு வரணும்ங்கிறாரு. எங்க அப்பாவுக்கு இது பெரிய பிரஸ்டீஜ் இஷ்யூ. அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்ற விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா அவ்வளவுதான். அவரால் அதை தாங்கிக்கவே முடியாது. ஒரு சின்ன அவமானத்தை கூட அவரால் ஏத்துக்கவே முடியாது. ஏன் இப்ப வீரசேன சித்ரா அண்ணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எங்க மூத்த அண்ணன் சடகோப்பனுக்கும் அவனுக்கும் பிரச்சனை வந்து அவன் வீட்டை விட்டு வெளியவே வந்துட்டான். அப்ப சிவஞானம் அவனை கூப்பிட்டு பேசி மயக்கி கடை ஆரம்பிச்சு தரேன்னு இந்த மாதிரி தனியா கூட்டிட்டு போனாரு. அந்த நேரத்துல வீரசேன எங்க அப்பாவுக்கு எதிராக எல்லாத்தையும் செஞ்சான். ஆனா அவரால் அதை தாங்கிக்கவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல அவனை கொண்டு போட்டுடலான்னு கூட யோசிச்சாரு. பெத்த பிள்ளையே அப்படி நினைக்கிறவரு இந்த விஷயத்துல நாளைக்கு கோவம் வந்தா என்ன செய்வார்னு எனக்கே தெரியாது. என்ன வளர்மதி? எனக்கு பயமா இருக்கு வைஜெயந்தி. நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது நான் உன்னை பயமுறுத்தணும்னு இதெல்லாம் சொல்லல. எங்க அப்பா அப்படிப்பட்டவரு. மனுஷனுக்கு மானம் முக்கியம் நினைக்கிறவரு. இன்னைக்கு நாகரிக வளர்ச்சியில நம்ம எதை பத்தியும் யோசிக்க மாட்டேங்கிறோம். ஆனா அவங்க பழைய ஆளுங்க. மான மரியாதை தான் எல்லாம். அது இல்லைன்னா உயிரோட இருக்கிறதே வேஸ்ட் நினைக்கிறவங்க. அவர்கிட்ட போய் நாம என்ன பேசுறது? நீ என்ன தப்பா எடுத்துக்காத வளர்மதி. நாளைக்கே ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா என்னால எதுவுமே செய்ய முடியாது. அவர் சத்தியமா யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. என்ன வைஜெயந்தி இப்படி சொல்ற? ஆமா வளர்மதி, எங்க அப்பாவோட நிலைமையில இருந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. பொண்ணு பார்க்க வர சொல்லி பொண்ணை பார்த்து எல்லாத்தையும் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா இப்படி திடீர்னு பிரச்சனைனா அவரால் எப்படி சும்மா இருக்க முடியும்? அவ படிப்பு விஷயமா எப்ப பேசுறா? எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் தானே. ஐயோ, அவதான் பொண்ணு பார்க்க வரும்போதே கேட்டால, நாம தானே போய் சொன்னோம். ஆமா, ஆனா அவதான் ஒத்துக்கிட்டால. அதுக்கப்புறம் தேவையில்லாம குழப்பம் எதுக்கு? இங்க பாரு வளர்மதி, இனிமே நம்ம கையில எதுவுமே இல்ல. எல்லாம் எங்க அப்பா கையில தான் இருக்கு. அவர்கிட்ட போய் யாராலையும் எதுவும் பேச முடியாது. இங்க பாரு, நான் உன்கிட்ட இத பத்தி சண்டை போடணும்னு நினைக்கல. உன்னோட நல்லதுக்கு தான் நான் நினைச்சேன். ஆனா உன்னாலே ஒரு கட்டத்துக்கு மேல எதுவும் செய்ய முடியாதுங்கிறப்போ அவரால முடிஞ்சதை பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ அவர்கிட்ட இந்த விஷயத்தை விடுறதுதானே சரி. நமக்கு வேற வழியும் இல்ல வளர்மதி. அவசரப்படாத வைஜெயந்தி, எனக்காக ஒண்ணு செய். எனக்காக இன்னும் ஒரே ஒரு வாரம் டைம் கொடு. நான் அதுக்குள்ள அவகிட்ட எல்லாத்தையும் பேசி நல்லபடியா நடத்தி வைக்கிறேன். ப்ளீஸ். இத போய் அப்பா கிட்ட எப்படி பேசுறதுன்னு எப்படின்னு எனக்கு புரியல. ப்ளீஸ் வைஜெயந்தி, எனக்காக இதை செய். நான் நிச்சயமா அவகிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறேன். சரி, ஆனா இத நான் போய் பேசினா சரியா இருக்காது. உன் மாமாவை விட்டு அப்பா கிட்ட பேச சொல்ல. அப்பா ஒத்துக்குவாரான்னு தெரியல, பாப்போம். கபிலா, ஐஷு குட்டி, ஹாய் சித்தி. அம்மா எங்கடா? அம்மா வந்து கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் உங்க அக்கா எங்கன்னு கேட்க மாட்டியாக்கும்? வாங்க வாங்க வாங்க. அம்மா, இவர் யாருமா? அவங்க உன் சித்தப்பாடா. சரி. சாரி, நீங்க இவ்வளவு நாள் வெளியூர்ல இருந்தீங்களா, அதனால பசங்களுக்கு தெரியல. பரவாயில்லங்க. அவரு இப்பதான் ஃபாரின்ல இருந்து வந்திருக்காரு. அப்படியா? ஃபாரின்னா எங்க சித்தப்பா? ஆப்பிரிக்காமா? அனிமல்ஸ்லாம் நிறைய இருக்குமே, அந்த ஊரா? ஆமாப்பா. ஆனா அங்க அனிமல்ஸ் மட்டும் இருக்காது, பெரிய பெரிய ஆஃபீஸ், கம்பெனி, இது எல்லாமே இருக்கும்.
ஓஹோ சாக்லேட் பொம்மைலாம் நிறையா இருக்குமா? ஓ நிறைய இருக்குமே. சித்தப்பா நீங்க என்ன வாங்கிட்டு வந்தீங்க? ஏய் ஐஷு பேசாம இரு. அம்மா அசர்னிக்கா அவங்க அப்பா ஃபாலேருந்து வரும்போது சாக்லேட் பொம்மையும் நிறைய வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அதனால தான்மா கேட்டேன். ஆனா அம்மா சித்திக்கு தான் குழந்தை இல்லையில, அதனால தான் நீங்க வாங்கிட்டு வரலையா சித்தப்பா? ஏய் ஐஸ்வர்யா பேசாம இரு. வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. போ உள்ள போய் படி. போ போ கபிலா உள்ள போங்க. போய் படிங்க. சாரி, அவ சொன்னதை தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்லைங்க, குழந்தை தானே. ஆ, சரி இருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். இல்லைங்க பரவாயில்ல, இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். இருக்கட்டும். என்ன உமா எதுவும் பேசாமலே இருக்க? என்ன பேசுறதுக்கா? எனக்கு ஒண்ணுனா யாரும் வர மாட்டேங்கிறீங்க, எதுவும் பேசவும் மாட்டேங்கிறீங்க. எனக்கு ஒன்றும் பேசக்கூடாதுன்னா இல்லை உமா. நான் வந்து இதை பற்றி என் வீட்டுக்காரர்கிட்ட பேசினேன். அவர் இந்த விஷயத்தை போய் அண்ணா கிட்ட போய் பேசினா அதில் சிக்கல் இருக்குன்னு சொன்னாரு. ஆமா, அவர் சொல்றதை எல்லாத்தையுமா நீ கேட்டுட்டு இருக்க? ஏங்கா நான் உன்னை கேட்கவா? உங்க 2 பேருக்கும் சண்டை வந்திருக்கும் போது நீ அவரையே தூக்கி போட்டுட்டு அண்ணன் அன்னிக்காக அவர் வீட்டில் போய் இல்லையா? ஆனா எனக்குன்னு வந்தா எதுவுமே பேச மாட்டேன். உன் புருஷன் சொல்றது தான் வேத வாக்குன்னு பேசுவ. அண்ணா அன்னிக்கிட்ட போய் நான் அந்த வீட்டில் போய் இருந்தேன்னா அவங்க எனக்கு அந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்க உமா. அப்படி இல்லக்கா. நான் பணங்காசை பத்தி பேசல. எனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அவங்க என் கூடவே இருந்திருக்காங்க. சில விஷயங்கள் இருக்கு உமா. நம்ம முதல்ல ஒருத்தர் மேல பாசம் வைக்கும் போது அவங்களும் பதிலுக்கு திரும்பவும் கொஞ்சமாவது பாசமா இருந்தாதான் அது நிலைக்கும். அதை விட்டுட்டு ஒருத்தரை எப்பவும் உருகிட்டு இன்னொருத்தர் கண்டுக்காம விட்டா அது ரொம்ப கஷ்டம் உமா. மனசு வெறுத்து போயிடும். ஏங்கா நீ பாசம் வச்சா நான் பாசம் வைப்பேன், நீ பாசம் வைக்கலன்னா நான் பாசம் வைக்க மாட்டேன். இதெல்லாம் ஒரு கணக்கா? சரிக்கா அதை விடு. இப்ப எதுக்கு எங்களை வர சொன்ன? என் வீட்டுக்காரர் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு உங்களை கூப்பிட சொன்னாரு. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சரி இருங்க, அவர் உள்ளதா இருக்காரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். வாங்க தம்பி வாங்க. உமா வா. வணக்கங்க. சாந்தி அவங்களுக்கு எதாவது குடிக்க கொடுத்தியா? இதோ இல்ல இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. போடி போய் ஏதாவது எடுத்துட்டு வா. அப்புறம் ஒன்றும் இல்லை மச்சான், சிவஞானத்தை கோயிலில் பார்த்தேன். ஏதோ உங்களுக்கு ஒதுக்கி விட்ட வீட்டை உடனே காலி பண்ணி தர சொல்லி கேட்டீங்களாமா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிறவர் இங்கே வேலையிலேன்னு கஷ்டப்பட்டுருந்தவர் இப்போ துபாய் போயிருக்காராம். அவர் போய் 1 மாதம் தான் ஆச்சான். இப்போ அந்த வீட்டில் அவரோட ஒய்ஃபும் அவர் பசங்களும் தான் இருக்காங்களாம். மச்சான் சிவஞானம் போய் அவங்ககிட்ட பேசியிருக்கா. அப்படி அதுக்கு அந்த அம்மா பசங்களுக்கு ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது, அது இல்லாமல் இப்போ வீட்டுக்காரர் இல்லாமல் நம்ம வீடு கேட்டால் இப்போ நான் எந்த வீட்டை போய் கேட்டாலும் அது நல்லா இருக்காது, வீடு தர மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பல பிரச்சனைகள் இருக்குது, அதனால் இந்த இடம் தான் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குதுன்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க. பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் வேறையா. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வீட்டுக்காரரு இனி 4-5 மாதத்துல இங்கே வந்துடுவாராம். அவர் வந்ததுக்கப்புறம் வேறு வீடு பார்த்துட்டு இந்த வீட்டை காலி பண்ணி தந்துடுறேன்னு மச்சாங்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை மச்சான் உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறேன்னு சங்கடப்பட்டுக்கிட்டு நினைச்சேன் அவர் முடிவெல்லாம் அவரே சொல்லுவாரு, மாட்டேன் முடியாது முடியும்னு. இப்போ அதுக்கும் ஆளை வச்சு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு போல இருக்கு. அப்படி இல்லை தம்பி, அவர் என்கிட்ட சொல்லி எதுவுமே சொல்லலை தம்பி. அவர் என்கிட்ட சங்கடமாக தான் இதை சொல்லிட்டு இருந்தார். நான் தான் உன்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னு அவர்கிட்ட சொன்னேன். வேண்டாங்க இது தப்பாக இருக்கும், அவங்க தப்பாக எடுத்துக்குவான்னு என்கிட்ட சொன்னார். இப்போ அதே மாதிரி தான் தம்பி நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் உங்களை பற்றி அவர் கரெக்டாக கணிச்சு வச்சுருக்காரு. மாமா, உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா எத்தனை தடவை எங்க வீட்டுக்கு வந்து சண்டை போட்டிருப்பீங்க, 1000 தடவை தகராறு பண்ணியிருப்பீங்க. உங்க பொண்டாட்டி புள்ளைய ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு கூட வந்து தகராறு பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு ஏதோ உங்க மனசு மாறி இருக்கலாம், அதுக்கு என்ன காரணம்னு உங்க மனசுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப கூட உங்க இயலாமைனால தான் நீங்க அமைதியா இருக்கீங்களே தவிர நீங்க மாறிட்டீங்கன்னா என்னால ஒத்துக்கவே முடியாது. அம்மா, நீ எதுக்கு இப்போ அனாவசியமாக என்னை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்க?
உனக்கு எனக்கு கொடுக்கல் வாங்க பிரச்சனை இருக்கா? இப்போ நான் உன்கிட்ட இது தரேன், இவ்வளோ தரேன், அவ்வளோ தரேன்ட்டு எதை சொல்லி ஏமாத்திருக்கேனா? அது மாதிரி எதுவும் இல்லைல்ல. நான் அந்த வீட்டில் பொண்ணு எடுத்தவன், நீ என் பொண்டாட்டி கூட பிறந்தவ. அக்காங்கிற முறையில் நீ சிவஞான மச்சான்ட்ட போய் பேசுங்கன்னு சொல்லி கேட்டிருக்க. அதுக்கு தான் நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களாமே. ஆமாம் சொன்னேன். விஷயமா அவள் போய் பேசினா அது எப்படிம்மா நல்லா இருக்கும் சொல்லு? அவங்க சங்கடப்பட மாட்டாங்களா? அப்புறம் எதுக்கு நீங்க மட்டும் அவங்க சார்பா எங்க கிட்ட வந்து பேசுறீங்க? இதை பாருங்க, தேவையில்லாம 6 மாசம்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. அப்பா, அந்த வீட்டில் அந்த பொம்பளை இப்போ தனியாக தான் இருக்கான். இப்போ அதுக்கிட்ட போய் இப்போ நம்ம என்ன பேச முடியும், என்ன செய்ய முடியும் சொல்லு? சரிங்கண்ணே, அவங்களுக்கு சங்கடமா இருந்தா விட சொல்லுங்க. அந்த வீட்டை எங்களுக்கு தானே கொடுத்துருக்காங்க, எங்க பொறுப்புல விட சொல்லுங்க. நான் பாத்துக்கிறேன். எப்படி காலி பண்ண வைக்கணுமோ அப்படி காலி பண்ண வைக்கிறேன். சும்மா எதுவும் புரியாமல் பேசியிருக்கா தம்பி. அந்த வீடு மட்டும் கிடையாது, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா சொத்துமே சிவஞான மச்சான் பொறுப்பில் இருக்கிறனால தான் ஊருக்குள்ளே அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. எவனும் படியேறி வர்றதுக்கு யோசிப்பான். அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மாவும் நான் அங்கேயே இருந்துக்கிறேன்னு கேட்டிருக்காங்க. தனியாக இருக்கிற பொம்பளைகிட்ட கராராக பேசி அதை வெளியே அனுப்பிச்சா நல்லா இருக்குமா? ஏப்பா, உன் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தருக்காக தான் அந்த வீட்டை கேட்குற. அவ்வளோ அவசரம்னா உன் ஃப்ரெண்டை வேணா வேற ஒரு நல்ல இடமா பார்த்துக்க சொல்ல. நான் ஹவுஸ் புரோக்கர் தான்ப்பா, நானே ஒரு நல்ல இடமா பார்த்து சொல்கிறேன். எங்க இது என்னங்க அநியாயமா இருக்கு? அது எங்க ப்ராப்பர்ட்டி தானே, அதை எங்க கிட்ட கொடுக்க சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். அதை விட்டுட்டு எங்களுக்கு ஆர்டர் போற வேலைலாம் வச்சுக்காதீங்க. ஏப்பா, அது ஓம் ப்ராப்பர்ட்டியா? ரிஜிஸ்டானா தான் அது ஓன் இடம். இப்போ அந்த இடத்த உனக்கு ஒதுக்கி தான் கொடுத்துருக்காங்க. அது கூட சிவஞானம் சொத்து தான்ப்பா. எங்க அதை தானே எங்க பொறுப்புல விட்டுருக்கிறதா சொல்றாங்க. சண்முகத்துக்கு எப்படி கடையை நிர்வாகம் பண்ண கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இதை என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. ஜோர தம்பி, அது வேற இது வேற. இப்போ அந்த வீட்டிலேருந்து வாடகை வருது இல்லை, அந்த வாடகை கூட உங்ககிட்ட தானே கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன, உன் ஃப்ரெண்டுக்கு இந்த இடத்த பிடிச்சி கொடுக்கணும்னு ஏன் இவ்வளோ மெனக்குற? எங்க அவர் கூட நாளைக்கே நான் சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம், எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கலாம். அதை பத்திலாம் உங்களுக்கு எதுக்கு? அந்த இடத்த எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க, அவ்வளவுதான் பேச்சு. அதை விட்டுட்டு ஏதோ ஒரு பொம்பளைக்காக பரிதாபப்படுறதுலாம் சரியில்லைங்க. விடுங்க, நான் பாத்துக்கிறேன். தம்பி வாப்பலாம். இரு தம்பி. வாப்பலாம். அட என்ன? உமா உமா, ஏய் என்னங்க எங்கடி கோச்சிட்டு போயிட்டு இருக்கான்? என்ன சொல்லங்கிறது இவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். மண்டையில மசாலே இல்லையாட்டு இருக்க அவனுக்கு. வாங்க டாட். டாட், என்ன சும்மா அங்க யோசிச்சுக்கிறீங்க? வாங்க சுரேஷ். வணக்கங்க. சரி, அப்புறம் என்ன, கல்யாணத்தை பத்தி உங்க தங்கச்சிட்ட பேசி எல்லாம் ரெடி ஆகிட்டீங்களா? நாளைக்கு போயிடலாமா? அதாங்க, அது விஷயமா தான் அப்பா உங்ககிட்ட பேச வந்திருக்காரு. சம்மந்தி வேற வந்திருக்காப்லையா? ஆமா, என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? இல்லைங்க, அப்பா உங்ககிட்ட அப்பா எல்லா வியாக்கியானமும் நல்லா தான் பேசுறாரு. ஓ தங்கச்சிட்ட பேசினா மட்டும் பேசினா அவ கோவப்படுவா, வருத்தப்படுவா அப்படிங்கிறாரு. வேற என்னத்த பேசுற? டாட் பேசுங்க டாட். அது வந்துங்க, நீங்க ரொம்ப கடுமையா பேசிட்டீங்க. இந்த கல்யாணத்தை நாளைக்கே நடத்தணும்னு சொன்னீங்க. நாளைக்கே நடத்தணும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கான வேலையை நம்ம ஆளுங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கானுங்க. இப்ப என்ன அதுக்கு? இல்லைங்க, ஒரு வாரம் டைம் வேணும். இது ஒரு வாரமா? ஏன் டைம் கொடுத்தா என்ன பண்ண போறீங்க? கேக்குறான்ல, சொல்லுங்க, என்னத்தை பண்ணி கிளிக்க போறீங்க ஒரு வாரத்துல? இல்லைங்க, அதுக்குள்ள அவகிட்ட பேசி எப்படியாவது அவகிட்ட பேசி சம்மதிக்க வச்சிடுறேன். இதெல்லாம் நடக்கிற காரியமாவே எனக்கு தெரியல. ஏய், உன் அப்பா என்ன பேசுறாருன்னு பாத்தியா? இவ்வளவு நாளா சம்மதிக்க வைக்க முடியல, இந்த ஒரு வாரத்துல எல்லாத்தையும் பேசி சம்மதிக்க வச்சிருவாராக்கும். இதெல்லாம் வேற எங்கேயாவது போய் காது குத்த சொல்லுப்பா உன் அப்பாவை. ஏங்க, சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காதீங்க. ஒரு வாரத்துல என்ன செஞ்சு எப்படி உங்க பொண்ணை சம்மதிக்க வைக்க போறீங்க அத சொல்லுங்க. ஏங்க, நான் நிறைய பிளான் பண்ணிருக்கீங்க. தலையில நின்று ஆகுது, ஏதாவது தகுடு தான் பண்ணி ஆகுது. நாங்க அவளை சம்மதிக்க வைக்கிறோம். இதுக்கு எங்க அப்பா சரிப்பட்டு வர மாட்டாரு. நான் பாத்துக்கிறேன், நீங்க என்ன நம்பலாம். என்ன நம்பலாம்ப்பா? இப்பவாது உன் அப்பா சொல்றாரான்னு பாரு. நான் சரி பண்ணி காமிக்கிறேன், பொண்ணுட்ட நல்லபடியா பேசி சரி பண்றேன்னு சொல்றாரா?
சும்மா அந்த வந்து போயின்னு சும்மா அந்த உம்மாஞ்சி அம்மாஞ்சி மாதிரி தான் நிக்கிறாரு. கோர்ட்ல வாய்தா கேட்கற மாதிரி. பா சொல்லப்பா, ஒரு வாரத்துல கல்யாணம் நடக்கும், நான் பண்ணி கொடுக்குறது சொல்லுங்க. ஆமாங்க, நாங்க செய்யறோம். செஞ்சே ஆகணும். எப்படியாவது ஒரு வாரம் டைம் கொடுங்களேன். அவளை எப்படியும் நாங்க சம்மதிக்க வச்சிடறோம். அப்பா அதான் சொல்றாருல, டைம் கொடுத்து தான் பாப்போமே. சொல்ல முடியாது வீரா, அதுக்குள்ள அவங்க வேற இடத்துல சம்மந்தம் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. டேய், நீ படிச்சு தொலைக்கல, அதனாலதான் இந்த அளவுக்கு இறங்கி போய் பேசிட்டு இருக்கோம். இல்லைன்னா எவன்டா வர போறா இவங்க வீட்டுக்கு, நீ வேற. அப்படியே வந்தாலும் நம்ம விட்டுருவோமா என்ன? நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரியுமே, யார் என்ன வரும்னா தெரியுமே. நம்மளை மாரி எந்த பயிரை வந்து சம்மந்தம் பண்ணிடும். இல்லை இவங்க தைரியம் இருக்கா போய் சம்மந்தம் பண்றதுக்கு? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, நிச்சயமா நாங்க பேசி ஒரு வாரத்துல ஓகே பண்ணிடுறேங்க, என்னை நம்புங்க. அப்பா டைம் கொடுக்கலாம்ப்பா, அப்புறம் பாப்போம். சரி பாப்போம், என் பையன் சொல்றான், அதனால நான் சம்மதிக்கிறேன். ஒரு வாரத்துல எல்லாமே சரி பண்ணணும் நீங்க, சரியா? ஏய், உன் பேச்சுக்காகத்தான் நான் சொல்றேன், பாத்துக்கோ. செய்யல ஒரு வாரத்துல பண்ணல அப்படின்னா என்ன பண்ணலாம் சொல்லு. அப்புறம் உங்க ரூட்டு தான்ப்பா, உங்க ரூட்ல இப்ப எல்லாத்தையும் முடிச்சிடலாம். சரி கிளம்புங்க, எல்லாம் ஒரு வாரத்துல எல்லாம் சரி பண்ணுங்க, புரியுதா? சரி கிளம்புங்க. ரொம்ப நன்றிங்க, வரேங்க வரேங்க. பாப்பா சீக்கிரம். டேய், என்னடா இவன் கல்யாண வேலை இருக்கு அது இருக்கு அப்படின்னு கடைக்கு வர மாட்டேங்கிறான். அவன் வேஸ்ட்ப்பா, ஃப்ராடு பையன். ஓன் ஜகலதானடா. சிரிக்கிறான் பாரு, மானம் கட்டவன். என்னங்க காஃபி? நீ சாப்பிட்டியா? இல்ல இனிமே தான் வந்து சாப்பிடணும். உட்காரு. இல்ல வேலை இருக்குங்க. ஏங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எதுக்கு அந்த ஆளுகிட்ட போய் பஞ்சாயத்து பண்ண சொல்லியிருக்கீங்க? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? அந்த வைரம் எங்களை கூப்பிட்டு அட்வைஸ் பண்றாரு. அவருக்கு எதுக்குங்க இந்த தேவையில்லாத வேலை? என்ன மாப்பிள்ள, என்ன அட்வைஸ்? சும்மா எதுவுமே தெரியாத மாதிரி பேசாதன. நீங்க போய் அவர்கிட்ட அந்த வீட்டு பிரச்சனையை பத்தி பேசிருக்கீங்க. அதுக்கு அவர் எங்களை கூப்பிட்டு அவங்க ரொம்ப பாவம், நீங்க ஏன் காலி பண்ண சொல்றீங்க, அது தப்பு, சிவஞானோ ரொம்ப ஃபீல் பண்றாருன்னு எங்க கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. அண்ணே, நான் உங்க கூட பிறந்த தங்கச்சி தானே, ஏன் இந்த விஷயத்தை நேரடியா நீங்களே எங்க கிட்ட வந்து சொல்லிருக்கலாமே? எங்க கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு தானே சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லி எங்களை அசிங்கப்படுத்துறீங்க? இந்த விஷயத்துக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? இதுல சிக்கல் இருந்தா எங்க கிட்ட நீங்க நேரடியாவே சொல்லிருக்கலாமே. சிக்கல் இருந்தா தானே நேரடியா சொல்லுவாரு. இதுல எந்த சிக்கலும் இல்ல. அத நம்ம கிட்ட சொன்னா அது என்ன ஏதுன்னு நம்ம நியாயமா கேள்வி கேட்போம். அதனாலதான் அந்த ஆளை விட்டு பேச சொல்லியிருக்காரு. ஏங்க அவருக்கு என்னங்க யோகியதை இருக்கு எங்களை கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்றதுக்கு? ஏன்னா ஒரு காலத்துல நம்ம குடும்பத்துக்கு அந்த வைரவன் எப்படி எல்லாம் டார்ச்சர் கொடுத்தாரு, சொத்துக்காக என்ன பேச்செல்லாம் பேசியிருப்பாரு. அவரெல்லாம் இப்ப உங்களுக்கு நல்லவரா ஆயிட்டாருல. எங்களுக்கு அறிவுரை சொல்ல அந்த ஆளை நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க. சாந்தி அக்கா மட்டும் ஒன்னும் சாதாரண ஆள்லாம் இல்ல. இப்ப கூட இங்க இருந்து எல்லாம் ரகசியமா போயிட்டு தானே இருக்கு. அதனாலதான் இங்க நடக்கிற எல்லா விஷயத்திலும் அவங்க தலையிடாம அமைதியா இருக்காங்க. என்ன பேசுற நீ? என்ன ரகசியமா போகுது? ஆமா, நீங்க எங்களுக்கெல்லாம் தெரியாம எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறீங்களோ என்னவோ, யாருக்கு தெரியும்? உமா வேண்டாம், வார்த்தையை கொட்டாத, அப்புறம் அள்ள முடியாது. நாங்க சாந்திக்கு யாருக்குமே தெரியாம எதுவுமே செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. அவளும் அந்த மாதிரி வாங்கிட்டு போற ஆளும் கிடையாது. அவங்கள பத்தி எங்களுக்கு தெரியாதா என்ன? எல்லாருக்கும் தன்ன மாதிரி திருட்டு புத்தி இருக்கும்னு நினைச்சா யாரும் எதுவும் செய்ய முடியாதுமா. இங்க பாருங்க, உங்களுக்கு இது தேவையில்லாத விஷயம். உங்க வேலை என்னவோ அதை மட்டும் எது தேவையில்லாத விஷயம்? பேசிட்டு இருக்கோம்ல, இது பாரு, இப்போ உனக்கு என்ன வேணும்? உங்களை யாருங்க அந்த வைரவன் கிட்ட போய் சொல்ல சொன்னா? முதல்ல அதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. என்னங்க இது? எங்க நீங்க போய் அந்த வைரவர் கிட்ட சொன்னீங்களா? இல்லம்மா, நான் அவரை வழியில பார்த்தேன், என்னன்னு கேட்டாரு.
நான் முதல்ல சொல்லல, ரொம்ப துருவி துருவி கேட்டாரு. அதனால சங்கடமா இருக்கு, இப்படி ஆயிடுச்சேன்னு விஷயத்தை மட்டும் சொன்னேன். அவர் இதை பத்தி இளங்கோ மாப்பிள்ளை கிட்ட பேசலாமான்னு என்கிட்ட கேட்டாரு. நான் வேண்டான்னு சொன்னேன். அவர் எதுக்கு பேசினாருன்னு தெரியல. மாப்பிள்ளை, இதை நானே போய் அவர்கிட்ட கேட்குறேன். விடுங்க, வரேன் மீனாட்சி. வேணாங்க, அதான் நானே வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? ஒரு நிமிஷம் இருங்க. ஏப்பா, இதை வச்சு எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? என்ன என்ன மாப்பிள்ளை இது? இருங்க, நான் ஒன்றும் தப்பா எதுவுமே சொல்லுவீங்க, நல்லது தாங்க சொன்னேன். ஏங்க, எனக்கு நல்லது சொல்றதுக்கு நீங்க யாருங்க? உங்ககிட்ட வந்து கேட்டோமா? உங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே? உங்க விஷயத்துல எது சௌரியமா இருக்கோ அதுதானே செய்றீங்க. அப்படிதான் எல்லாரும் இருக்கும். எதுக்கு என்ன கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்றீங்க? இவரை பாருங்க, எல்லாத்தையும் சொல்ல சொல்லிட்டு இப்ப இல்லவே இல்லைன்னு டிராமா பண்ணிட்டு இருக்காரு. தம்பி, அவரு சொல்லி நான் உன்கிட்ட கேட்கல. என்ன மாட்டிக்கிட்டாருன்னு காப்பாத்துறீங்க போல இருக்கு. ஏய், என்னையா என்ன பேசுற நீ? அவர் என்னமோ மாட்டிக்கிட்டாருன்னு பேசிட்டு இருக்க. அவர் எதுக்கு உனக்கிட்ட போய் சொல்லணும்? எங்க நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஏன் நீ என்னமோ பெரிய உத்தமே மாதிரியும் அவர் என்னமோ குத்தம் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உனக்கு.